பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 36வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்கள் தாகத்தை தீர்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். பேரின்ப நதியினால் நான் உன் தாகத்தை தீர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நிறைய வறண்டு போன நிலைமையை பார்த்து, நிறைய வறட்சியை பார்த்து தண்ணீருக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா? தாகத்தோடு இளைப்படைந்த சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? குடும்ப பிரச்சனைகளை பார்த்து, சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து, கையின் பிரயாசத்தில் இருக்கிற குறைவை, ஸ்தோத்திரம், வறண்டு போன சூழ்ச்சியை பார்த்து இன்றைக்கும் புலம்பலோடு அழுகையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சம்பூர்ண நதியினால, பேரின்ப நதியினால உங்கள் தாகத்தை தீர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒரு பேரின்ப நதி உங்களை சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட். பேரின்ப நதி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துல இன்பத்தை பார்க்க முடியல, ஸ்தோத்திரம், நிறைய சமாதான குறைவு காணப்படுகிறது, நிறைய நிம்மதியை பார்க்க முடியல, சந்தோஷத்தை பார்க்க முடியல, நிறைய கோபமும் வைராக்கியமும் சண்டையும் போராட்டங்களும் கண்ணீரும் என் வாழ்க்கையில இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், பேரின்ப நதி உங்களை சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் காட். உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், பேரின்ப நதி புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. உங்க கையின் பிரயாசத்துல நிறைய வறட்சியை பார்க்குறீங்களா? செய்கிற தொழிலெல்லாம் நஷ்டம். எந்த தொழில் எடுத்தாலும் எல்லா இடங்களும் எங்கேயும் சிக்கிக்கிட்டு இருக்குது. வர வேண்டிய பணங்கள் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குது. நிறைய தாகத்தோட இருக்கிறேன், என் வாழ்க்கை வறண்டு போன பூமியை போல இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பேரின்ப நதி உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை பேரின்ப நதி சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, சொத்துரும், ஒரு நதி சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. Praise God, hallelujah. இந்த நதி சந்திக்கும் பொழுது சொத்துரும், இதுவரை பார்க்காத இன்பத்தை பார்க்க போகிறீர்கள். சொத்துரும், இதுவரை பார்த்த கசப்புகளை அல்ல, வேதனைகளை அல்ல, இதுவரை பார்க்காத ஒரு பெரிய இன்பத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒரு பேரின்பம் உங்க வீட்டை சந்திக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தை பேரின்பம் நதியை போல் சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த பேரின்பம், ஸ்தோத்திரம், இந்த நதி எனக்கு பெரிய இன்பத்தை கொடுக்கிறது. ரெண்டு, இந்த நதி என் தாகத்தை எல்லாம் தீர்க்கிறது. ஸ்தோத்திரம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பணம் இல்லாதவர்களே, தாகம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். சத்தத்தை கேட்கிற நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீங்களா? உங்க மனசு நிறைய தாகத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்குதா? என் பிள்ளைங்க வாழ்க்கையை குறிச்சு, என் எதிர்காலத்தை குறிச்சு இவ்வளவு தாகமா இருக்கிறேன், என் தாகம் தீர்க்காதா? இத்தனை வருஷமா நான் தாகத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறேன். சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு வரப்போகிறது. ஒரு பேரின்ப நதி உங்களை சந்திக்க வரப்போகிறது. இந்த நதி வந்த மாத்திரத்தில் வருஷ கணக்காய் இருக்கிற தாகத்தை நீக்கி போடும். Praise God. உங்க இருதயத்தை பேரின்பத்தினால் நிரப்பும். வறண்டு போன நிலைமையில இந்த ஆறு கடந்து வரும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் கத்தத்தை வேதத்துல வாசிக்கிறோம்ல, அப்படிப்பட்ட நதிகள் ஓட போகுது. Praise God. Amen. Hallelujah. காய்ந்து போன நிலைமையில, வறண்டு போன நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஒரு நதி சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. Praise God. இயேசு என்கிற நதி உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆவியானவர் இப்பொழுது நதியை போல பேரின்பமாய் தாகத்தை தீர்க்கிறதாய் புறப்பட்டு வருகிறது.
குடும்பத்தில் இருக்கிற எல்லா பற்றாக்குறைவுகள், வறட்சிகள் மாறப்போகிறது. கண்களை மூடி செபிங்க. பிரைஸ் காட். நீங்க செபிக்க செபிக்க அந்த நதி உங்க மேல மோத போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த நதி உங்க தாகத்தை தீர்க்க போகிறது. உங்களுக்கு பேரின்பத்தை கொடுக்க போகிறது. ஆண்டவரே, சிக்கலோட, நிறைய வேதனையோட, கண்ணீரோட யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ, இந்த வாரத்தின் இந்த முதல் நாள்ல தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு பேரின்ப நதியாய் பாய்வதாக, அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பேரின்ப நதி இப்பொழுது புறப்பட்டு வந்து என் ஜனங்களை நிரப்புவதாக என்று நான் செபிக்கிறேன். பெரிய மாற்றத்தை தார். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நதி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பேரின்பத்தையும் உங்கள் தாகத்தையும் இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.